இங்க ஹீரோவோட அக்கா குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கும். அதனால ரொம்பவே அடம் பிடிப்பா. டாக்டருமே கூட ஒரு தம்பியோ, தங்கச்சியோ இருந்தா அடலாம் கம்மியாகும்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோவோட அக்காக்கு கர்ப்பப்பை எடுத்துட்டதால குழந்தை பொறக்காதுன்னு சொல்றாங்க. அதே சமயத்துல சரளாங்கிற நாய்க்கு நெறைய குட்டி இருக்கும். ஆனா வெள்ளத்துல எல்லா குட்டியும் அடிச்சிட்டு போயிடுது. அதுல ஒரே ஒரு நாய்க்குட்டி மட்டும் தப்பிக்கும். அதனால சரளா நாயுமே அது லக்கின்னு சொல்லி ஃபீல் பண்ணுது. ஹீரோவோட அக்கா குழந்தைக்கு நாய்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் லக்கியோ சாப்பாடு தேடிட்டு இருக்கும்போது லக்கி என்ன பண்ணுதுன்னா ரோட் கிராஸ் பண்ணிடுது. அப்போ வண்டிங்கெல்லாம் இடிக்கிற மாதிரி வரத ஹீரோ பாக்குறாரு. இப்ப லக்கியவும் போய் காப்பாத்துறாரு. இப்ப ஹீரோவே அந்த நாய்க்குட்டியும் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுறாரு. ஆனா சரளாவோ லக்கிய தேடி பார்த்துட்டு எங்கேயுமே கிடைக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணுது. ஹீரோவுமே அக்கா குழந்தைக்கு அந்த நாய்க்குட்டியை கொடுக்குறாரு. அதை பார்த்து அந்த பொண்ணுமே சந்தோஷப்படுது. இப்போ அந்த லக்கிக்கு பேர் வைக்கணும்னு சொல்லி ஹீரோவும் அவங்க அக்காவோ பெரிய ஃபங்க்ஷன்லாம் நடத்துறாங்க. ஆனா இது எதுவுமே ஹீரோவோட மாமாக்கு பிடிக்கல. இப்போ அந்த நாய்க்குட்டிக்கு லக்கினே இவங்களும் பேர் வச்சிடுறாங்க. லக்கி வந்ததுல இருந்தே அக்காவோட பொண்ணு கிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுது. முன்னால ரொம்பவே அடம் பிடிப்பா. ஆனா இப்பெல்லாம் ரொம்ப சமத்தா இருக்கா. ஒரு நாள் லக்கி ஹீரோவோட மாமா ஷூல பாத்ரூம் போயிடுது. இனிமேல் ஹீரோ வந்து பார்க்குக்கு லக்கி கூட்டு போறேன்னு சொல்றாரு. ஆனா அன்னைக்கு லக்கியோ ரவுடியோட காலில் போய் உச்சா போயிடுது. இதனால கோவப்படுற அவனும் அந்த நாய்க்குட்டியவே எட்டி வச்சிடறா. இதை பார்க்குற ஹீரோவோ கோவப்பட்டு தெரியாம தானே பண்ணிச்சு, எதுக்காக நாய்க்குட்டி எட்டி ஒதிக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. அவனும் திமிரா பேசுறான். அதனால ஹீரோவுமே அவனை அடிச்சு அனுப்பிடுறாரு. அந்த ரவுடிங்குமே கவுன்சிலரோட ஆளா இருப்பாங்க. கவுன்சிலருக்கு அவங்க வீட்டுல மரியாதையே கிடையாது. மாமியார் எப்பவும் திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. கவுன்சிலருமே ஒரு நாய்க்காக அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அந்த நாயை போய் தூக்கிட்டு வாங்கன்னு சொல்றாரு. ஹீரோ மேல லக்கியோட வாசம் வருதுன்னு சொல்லி சரளாவை இப்ப ஹீரோவே ஃபாலோ பண்ணிட்டு வருது. ஆனா வாட்ச்மேனும் அபார்ட்மெண்ட்குள்ளேயே விட மாட்டேங்கிறாரு. எப்படியாச்சும் லக்கியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சரளாவும் அபார்ட்மெண்ட் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்ப ஹீரோவுடைய மாமா தான் லக்கியா அன்னைக்கு வாக்கிங் கூட்டு போறாரு. ரவுடிங்களுமே இப்ப அவருக்கு மயக்க மருந்தை கொடுத்துட்டு அந்த லக்கியவும் தூக்கிட்டு போயிடுறாங்க. கவுன்சிலருமே நாய்க்குட்டியை பார்த்து ரவுடிங்களை திட்டிட்டு இருக்காரு. அப்போன்னு பார்த்தவங்க மாமியாருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருது. ஜோசிக்கார் வேற உங்க கையில அதிர்ஷ்டம் இருக்கும்னு சொல்லியிருப்பாரா, இந்த நாய்க்குட்டி வந்ததுனால தான் மாமியாருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்லி இனிமே இந்த நாய்க்குட்டியை நம்மளே வளர்க்கலாம்னு முடிவு பண்ணிடுறாரு. அதே நேரத்துல ஹீரோட அக்கா பொண்ணுமே நாய்க்குட்டி வேணும்னு சொல்லி ரொம்பவே அடம் பிடிக்கிறா. மாமா தான் வேணும்னே தொலைச்சிட்டு வந்திருப்பாருன்னு சொல்லி ஹீரோவும் அக்காவும் சேர்ந்து அவரை பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க.